ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 12ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2030. ஃபர்ஸ்ட் ஹெப்படைட்டிஸ் நோய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் வீக்கம். அந்த நோயை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹெப்படைட்டிஸ் நோய் அப்படின்னு சொல்றோம். இதுல மொத்தமா 5 டைப்ஸ் வந்து இருக்கு. அதிகமா பாதிப்படைகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி தான். இந்த ஹெப்படைட்டிஸ் நோயினால பாதிப்படையோரோட எண்ணிக்கை உலக அளவில் இந்தியா வந்து 2ஆம் இடத்துல வந்து இருக்கு. முதல் இடத்துல வந்து சைனாவும் 2வது இடத்துல இந்தியாவும் இருக்கிறதுனால தான் முதல்ல இந்த நோயை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆண்டை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகே, யாரு வந்து இந்த இலக்கை நிர்ணயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்க. WHO வந்து ஏப்ரல் 7, 1948 தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இதனோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்க ஜெனீவா அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. இந்த உலக சுகாதார நிறுவனம் தொடங்கப்பட்ட தினமான ஏப்ரல் 7 தான் உலக சுகாதார தினமா வந்து அனுசரிக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டிற்கான உலக சுகாதார தினத்தினுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஆரோக்கியம் என் உரிமை. அடுத்ததா டியூபர்குலோசிஸ் அதாவது காச நோயை வந்து ஒழிக்கிறதுக்கான நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2030 தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஜிட்டல் முறையில் வழங்கப்படும் சேவைகளில் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர், அதாவது நம்மளுடைய இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ற சர்வீசஸ் எல்லாமே எந்தெந்த நாடுகள்லாம் வந்து முதலிடத்துல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த நாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு. 2வது வந்து இங்கிலாந்து UK வந்து இருக்கு. 3வது வந்து அயர்லாந்து இருக்கு. நமது இந்தியா வந்து 4வது இடத்துல வந்து இருக்கு. அதாவது டிஜிட்டல் சர்வீசஸ் யூஸ் பண்ணி அது மூலமா எக்ஸ்போர்ட் சர்வீசஸ்லாம் பண்ற நாடுகளுடைய பட்டியல் தான் இது. சர்வதேச போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உறுப்பினரா ரீசெண்டா நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜக்ஜித் பவாடியா. இந்த INCB அதாவது இன்டர்நேஷனல் நார்காட்டிக் கண்ட்ரோல் போர்டு வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1968 தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியால இருக்க வியன்னால வந்து இருக்கு. நமது இந்தியாவில் இருக்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1986. அது வந்து 1968 INCB. நமது இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது அப்படியே உல்டாவா 1986. நமது இந்தியாவினுடைய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில வந்து இருக்கு. ஓகே, போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கு. ரீசெண்டா போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரை வந்து கைது பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து போதைப் பொருளை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களான சூடோஃபெட்ரின் அப்படின்ற பொருளை வந்து கைப்பற்றி இருக்காங்களாமா. இதனுடைய வேதி மூலக்கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா C10H15NO. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். QS அமைப்பினுடைய உலக பல்கலைக்கழக தரவரிசை 2024ல எந்த நிறுவனம் முதலிடம் வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேச்சூர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT USAல வந்து இது இருக்கு. நமது இந்தியாவில் இருக்க IIT பாம்பே வந்து 149வது இடத்துலையும், IIT மெட்ராஸ் வந்து 285வது இடத்துலையும், அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 427வது இடத்துல வந்து இருக்கு. QSோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாக்வர்லிக் சிம்பிள். இது வந்து லண்டன்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். தேசிய நீதித்துறை அகாடமியினுடைய புதிய தலைவரா அனிருத்தா போஸை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த அகாடமி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போபால்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மகளிர் ஹாக்கி அணியினுடைய பயிற்சியாளரா ஹரேந்திர சிங்கை வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.